Good morning children. Today we are going to discuss about our second lesson, working in computer. So working means we know that. ஸோ நம்ம எதாவது வேலை செய்கிறோன்னா அதுதான் ஒர்க்குன்னு சொல்லுவோம். என்ன கம்ப்யூட்டர் ஓகேவா, கம்ப்யூட்டரில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ண போகுது, ஸோ அந்த மாதிரியான திங்ஸை தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to discuss. Okay, computer is a true assistant for us. Yes, computer is a true assistant for us. If any work we need to do means we can use computer. ஸோ கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய உண்மையான ஒரு துணை, அசிஸ்டண்ட், ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகேவா, அந்த மாதிரி சொல்லலாம். நமக்கு வந்து எல்லா விதமான வேலையும் அந்த கம்ப்யூட்டர் நமக்கு என்ன செய்யும், செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இட் ஒர்க் சின்சியர்லி. ஓகேவா, நமக்கு அது சின்சியராக ஒர்க் பண்ணணும். நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை முடித்து என்ன ரிசல்ட் வரணுமோ அந்த ரிசல்ட்டை நமக்கு அது கொடுத்துடும். டு ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு வி மஸ்ட் ஸ்விட்ச் ஆன் த பவர் பட்டன். ஸோ கம்ப்யூட்டர் நம்மள்ட்ட ஒர்க் பண்ணால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு பவர் தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், பவர் பட்டனை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஸ்விட்ச் ஆன் பவர் பட்டன் எங்கே இருக்குன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த எபோ சிம்பிள் சீன் ஆன் த CPU இஸ் ஏ பவர் பட்டன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பவர் ஆன் பட்டன். ஸோ அதுதான் வந்து ஆன் பட்டன். நம்ம ஸ்விட்செல்லாம் மெயின்லலாம் ஆன் பண்ணதுக்கப்புறம் CPUவை இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் CPUக்கு பவர் வரும். ஓகேவா, ஸோ அந்த பவர் ஆனதுக்கப்புறம் CPU என்ன ஆகும், பூட் பண்ணும். என்ன பண்ணும், பூட் பண்ணுறதுன்னா அதில் மெமரியில் உள்ள எல்லா ஒரு ஆப்ரேஷனையும் ரெடியாக வச்சுக்கோம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கோம். when we switch on the power button, the current passes into the system and supplies it to all the components like registers, processor and CPU. Registers are the memory cells which can hold the information inside the computer until the program is running. Once the components are ready, the CPU initialize the program counter with 0, which indicates that basic input output system. That means BIOS. BIOS is the basic input and the output system is ready to accept the instructions. ஸோ நம்ம ஒன்ஸ் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் எங்கெங்கே போகும், ரெஜிஸ்டர்ஸ்க்கு போகும், CPU போகும், CPUவை ப்ராசஸ் பண்ண வைக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எல்லாத்தையுமே அது வந்து பவர் சப்ளை கொடுத்து ரெடியாக வச்சுருக்கும். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்றுக்கிட்டு அதுக்கான அவுட்புட் அது கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அது சொல்லும். ஓகேவா, இப்போ பயாஸ்ன்னு சொன்ன இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம் தான் நம்ம பயாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஆஃப்டர் பயாஸ் இட்ஸ் ரீட்லி த கம்ப்யூட்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எ செல்ஃப் டெஸ்ட் ஃபார் ஆல் த காம்போனன்ட்ஸ் கால்டு பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஓகே, பவர் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். போஸ்ட் மீன்ஸ் வாட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் which ensures that the components in the computer are present in good condition. If any component fails to respond, the computer will show the error message. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இது என்ன செய்யணும், எல்லா காம்போனன்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா, ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு காட்டும். இஃப் சப்போஸ் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னா அது என்ன பண்ணணும், நமக்கு எரர் மெசேஜ்னால் தப்பு, இங்கே இந்த பார்ட்ஸில் தப்பு இருக்குது, நமக்கு ஒரு எரர் மெசேஜை த்ரோ பண்ணணும். நம்ம அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஸோ ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஏதோ பார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு பார்ட்ஸ் வச்சுப்போம். ஓகேவா, ஸோ அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு CMOS, தேர் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். ஸோ அதுதான் வந்து CMOS சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஓகேவா, மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் சிப் இன்சைட் த CPU பாக்ஸ். ஓகேவா, CPUவில் என்ன இருக்கும், ஒரு சிப் இருக்கும். இட் வில் பி ஒர்க்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் த பேட்ரி when the computer is put off. This chip contains information like system time, date and other hardware information in it. The post will inspect all the information stored in it with all the other hardware components. After passing the CMOS test, booting begins. ஸோ இந்த CMOS என்ன பண்ணும், இது ஒரு சிப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஓகேவா, இட் வில் பி ஒர்க்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் பேட்ரி. இது வந்து எப்படி, இது ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் சிப் கண்டெய்ன்ஸ் இன்ஃபர்மேஷன் லைக், இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா சிஸ்டமோட டைம் இருக்கும், சிஸ்டமோட டேட் இருக்கும், அப்புறம் அதர் ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் வந்து இது உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பூட்டிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு CMOS டெஸ்ட்டுக்கு அடுத்து என்னது, பூட்டிங். ஆஃப்டர் த கம்ப்யூட்டர் ஹேஸ் பாஸ்ட் போஸ்ட் இட் வில் ஸ்டார்ட் த boot process. Booting is the procedure of loading the operating system which is stored in a hard disk.
ஓகேவா. ஸோ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், பூட் பண்ணோம். ஓகேவா. ரெடி ஹார்ட் டிஸ்கெல்லாம் பூட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் எல்லா இன்ஃபர்மேஷனையும். ஸோ அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பண்ணும், சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பூட்டிங் ப்ராசஸ் என்ன பண்ணால் எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ரெடியாக வச்சுருக்கோம். அது மூலயமா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம், அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹார்ட் டிஸ்க் ஹேஸ் எ பூட் செக்டார் allocated for storing the operating system. There are two types of booting, cold booting and warm booting. So இந்த bootingல வந்து two types இருக்கு. ஒன்று வந்து cold booting, another one is warm booting. ஓகேவா, warm booting. So இந்த cold bootingனா என்னன்னு பாருங்க. When the computer is started after having been switched off. When the computer is started after having been switched off. When the operating system alone is restarted after a system crash or freeze. Pressing the restart button initiate the warm booting. ஸோ கோல்டு பட்டனை நம்ம டைரெக்டாக CPU பவரை ஆன் பண்ணி ஸோ இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து கோல்டு பூட்டிங். ஸோ வார்ம் பூட்டிங்னா ரீஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ரீஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ அதுதான் வந்து வார்ம் பூட்டிங் சொல்கிறோம். Once booting is over, the computer accepts our commands and responds to us. ஸோ பூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், பூட்டிங்கில் தான் நம்ம சொல்லிட்டோம் எல்லா இன்ஃபர்மேஷன் மெமரி எல்லாமே ரெடி டு ஒர்க்கு. ஓகேவா. இட்ஸ் பூட்டிங் ப்ராசஸ் கோயிங் மீன்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரெடி டு ஒர்க் ஃபார் அஸ். எல்லாமே ரெடியாக இருக்கும் நமக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ பூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யும், நமக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் உங்களுடைய செகண்ட் லெசன். உங்கள் செகண்ட் லெசன் என்னென்னா ஒர்க்கிங் இன் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம், சுவிட்ச் ஆன் பவரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் பவர் வந்து கம்ப்யூட்டரில் உள்ள எல்லா ஹார்ட்வேர் பார்ட்ஸுக்கும் பவர் சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறமா எல்லாமே ரெடியாக இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்லாம் ரெடியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த பூட்டிங் ப்ராசஸ் போய் மெமரி எல்லாத்தையுமே ரெடியாகி வச்சிடும். நெக்ஸ்ட்டு யூசர் கொடுக்குற கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துடும். ஸோ இதுதான் உங்களுடைய செகண்ட் லெசன். செகண்ட் லெசன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கான்டாக்ட் மீ அண்ட் கிளியர் யுவர் டவுட். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.